Sweet greetings. This is Johnson. Welcome back to our new lesson. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படினா அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம லெசனுக்கு போவோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ், இந்த மாதிரி சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சில வாக்கியங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது நமக்கு தெரிந்த வாக்கியமாக கூட இருக்கலாம், பேச மறந்த வாக்கியமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வாக்கியங்களை தான் நாம் இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு என்ன பலன்னா, நாம் நம்மளுடைய ஃப்ளூவன்சியை அதிகப்படுத்திக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதை நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி எப்பயும் போல தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூ ப்ளீஸ், இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே பயன்படுத்தணும், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் விரும்பியவாறு. அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும் பொழுது நாம் ஒரு கருத்து சொல்வோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் நினைத்தபடி அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம பயன்படுத்த இந்த சென்டென்ஸ் ஒரு ஆப்டான சென்டென்ஸ். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அது ஆஸ் யூ விஷ். இதுக்கும் அதே மீனிங் தான். ஆஸ் யூ ப்ளீஸ்னு சொல்லலாம், ஆஸ் யூ விஷ் அப்படின்னும் பயன்படுத்தலாம். அடுத்து இட்ஸ் ஆல் யோர்ஸ். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அனைத்தும் உங்களுடையது, இது உங்களுடையது அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இந்த சென்டென்ஸை நீங்கள் அதிக இடங்களில் பயன்படுத்தலாம். அதாவது would you please speak slowly, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா அப்படின்னு நம்ம பணிஞ்சு ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசும் பொழுது இந்த சென்டென்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து that's so kind of you அப்படின்னா உங்களுடைய உதவிக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு அர்த்தம். இதை நாம் தேவைப்படக்கூடிய இடங்களில் நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுவே ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு நம்ம பயன்படுத்தினா மிகவும் அன்பானவர் அப்படின்னு நாம் இங்கே பயன்படுத்த முடியும். அடுத்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அதாவது சிரமத்திற்காக என்ன மன்னிங்க அப்படின்னு நம்ம பணிஞ்சு நம்மளுடைய மன்னிப்பை கேட்கும் பொழுது இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் அழகாக இருக்கும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அடுத்து ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நல்ல நிலைமைக்கு வருவதற்காக நான் சிறந்த முறையில் முயற்சிப்பேன் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். இதை நீங்கள் எங்கே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இதை பயன்படுத்தி கொள்ளலாம். The next one is of course. அதாவது நிச்சயமாக. இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க பேசக்கூடியது உண்மையாகவோ இல்லை சரியாகவோ இருந்தால் நீங்கள் அஃப்கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பை காட்ஸ் கிரேஸ். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளின் கிருபையால் நடந்த ஒரு நன்மை அப்படின்னு நாம் எங்கேயெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைப்போமோ அங்கே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். பை காட்ஸ் கிரேஸ், வாவ் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, இதெல்லாம் கடவுள் தான் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அப்போ நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்து ஹவ் டேர் யூ. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அங்கே இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து நாம் பயன்படுத்த போகிற வார்த்தை ஹரியப். அதாவது சீக்கிரம். நாம் மற்றவங்கள சீக்கிரமாக கிளம்பு இல்லை சீக்கிரமாக அதை செய்யு அப்படின்னு நம்ம பயன்படுத்த இந்த வார்த்தை சூப்பராக இருக்கும், ஹரியப் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து ரெஸ்ட் அஷ்யூர்டு அப்படின்னா நம்பிக்கை வச்சுருங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து டசன்ட் மேட்டர் அப்படின்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். டசன்ட் மேட்டர், இது ஒரு விஷயமே இல்லை, இட் டசன்ட் மேட்டர் இப்படி நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்து இஸ் இட், அப்படியா அப்படின்னு நம்ம
எப்பொழுது நாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறோமோ அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்து இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹவு டிஸ்கஸ்டிங், அதாவது எவ்வளவு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஹவு டிஸ்கஸ்டிங். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெட் இட் பி, அதாவது அது இருக்கட்டும் அப்படின்னு நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது அது இருக்கட்டும், விடுங்க, வேறு ஏதாவது பார்ப்போம், லெட் இட் பி, ஜஸ்ட் லீவ் இட், அந்தமாரி நம்ம அடிக்கடி நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இதுபோல் கொஞ்சம் கொஞ்சமான வார்த்தைகளை நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ளூவன்சியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் போல் எப்படி பேசுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதே போல் நம்மளாலையும் அந்த மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு நிஜமாக நமக்கு உருவாகும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணால் யாராவது ஒருவருக்காவது நிச்சயமாக பயன் தரும். மறக்காமல் பண்ணிவிடுங்க.